வீடை பற்றி எந்த கூச்ச நச்சமே கிடையாது. அவன் வாட்டுக்கு வீடுக்கு காசு கொடு, வீடுனா கஞ்சா. இப்போ வந்து இதை நிறுத்திட்டாங்க. இது இன்னும் போகிறது பார்த்தா அந்த அவ்வளோ போய்கிட்டே முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஒரு நாளில் எல்லையில் போய் 66 எண்டை தொட்டுருவோம். குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து கிங்ஸ்மேன்லேருந்து கிளம்புனோம். கிங்ஸ்மேன்லேருந்து கிளம்பி மோஸ்ட்லி 66 பிடிச்சோம். 66 பிடிச்சி பார்ட் ஸ்டோவில் வந்து தங்கியிருக்கோம். நிறைய இடம் பார்த்தோம். 66ல் அங்கே இருந்த நிறைய இடங்கள் பார்த்துட்டு பார்ட் ஸ்டோவில் வந்து ஹோட்டலில் தங்கிட்டோம். ஆர்வியை சும்மா அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஹோட்டலில் தங்கினோம். டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 112 115 இருந்துச்சு. ஆமாம், அதனால இது வந்து ஆமாம் தங்குறதே முடியும், என்னால் முடியாதுப்பா அப்படின்னு. மழைக்கு ஒதுங்குவாங்க, வெயிலுக்கு ஒதுங்குறாங்க. வெயிலுக்கு ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு புழக்குது. ஹோட்டல் பிரைஸும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா இங்க தங்கி இருக்கிற ஆர்வி எல்லாமே காஸ்ட்லியா இருந்தது. கலிபோர்னியான்றதுனால 55 இருந்தது. இதுவும் $60 $75 ஓகே அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சான் பெர்னினோவா அங்கே போய் தங்கலாம். பக்கத்தில் ஒரு இடத்துல இங்கே இருக்குது சான் பெர்னினோ எஸ்டேட் ரெக்ரியேஷன் ஏரியா இருக்குது. அங்கே தங்கிட்டு இன்னைக்கே இல்லை இந்த ஃபுல்லையும் முடிச்சிடலான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல முடியுது ரூட் 66. பார்ப்போம், இங்கே முடியுது. இங்கேருந்து இப்படியே வந்து இப்படி முடியுது. அதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் இன்னைக்கு முடியுதா இல்லை நாளைக்கும் எடுக்கிறோமான்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் தான் இப்போ. Let's start. இங்கே லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு பாருங்க. இங்கே நிறைய ஜாஸ்வா ட்ரீயா இருக்கு. ஓ, இங்கிட்டு பூவா இருக்கு, அங்கிட்டு டெசர்ட் பிளான்ட் இருக்கு, இங்கிட்டு நல்லா பூ வச்சு வச்சிருக்கானுங்க. இந்தியன் பஞ்சாபி தாபா. ஆமா, அது எங்க பார்த்தாலும் ஹைவேஸ்ல வச்சிருக்கானுங்க. அப்பா ஆனா ஓவராலா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வெதரும் இருந்தது நேரத்தெல்லாம், இன்னைக்கு 90s வந்திருக்கு. ஆமா 90s, அது பெட்டர் தானே. 20 டிகிரி கம்மியா இருக்கு. ஆமா அப்பா, நேத்தெல்லாம் நின்ன இடத்துல தாங்க முடியலப்பா வெயில். கிட்டத்தட்ட மொஹாவே டெசர்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்து இந்த மவுண்டன் ரேஞ்சை தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் எல்லை. இந்த மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. இன்னொரு 40 மைல் 30-40 மைல் இந்த ரேஞ்சு. இது கண்டினியூஸா 2-3 ரேஞ்ச் இருக்கு. அதை தாண்டிட்டோம்னா எல்லை ஏரியா வந்துடும். நிறைய இருக்கா. எல்லையே ஒரு 50 மைலுக்கு போகும். பட் பக்கத்துல வந்துட்டோம், நெருங்கிட்டோம். ஆமா, அதனாலயே லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் மாறிடும். அந்த மலையை தாண்டிட்டோம்னா ஃபர்டைல் ஆயிரும். லேண்டும் கொஞ்சம் இங்க விட டெசர்ட் சுத்தமா இருக்குது. இங்கிட்டலாம் மழை இன்னும் கம்மி தான். ஆனா கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. மொஹாவே டெசர்ட், அந்த ஃபுல் டெசர்ட் பொலன்னு பழந்த இடத்துக்கு இந்த இடம் பரவாயில்ல. ஆனா இந்த மழை தான் வந்து மழையை தடுக்குது. ஓ, நீ அப்படி வரியா? இந்த மழை வந்து மழையை தடுக்குது. நாக்கு கொளறுது. பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொளறுதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? ஸோ இதுக்கு இந்த மலையெல்லாம் இது மேகத்தை நிறுத்துறதுனால தான் அந்த பக்கம் ஃபுல்லா டெசர்ட், மொஹாவே டெசர்ட். இந்த ரேஞ்சுக்கு பேரு சான் பெர்னினோ. இது வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி மொரட்டு மலை கிடையாது. மண்ணு மலை தானே பாரு, பூரா மண்ணு தானே இருக்கு. அது எல்லாம் இதுல இருந்து லாவால இருந்து வந்ததா இருக்கு. ஆமா, அனல் கடலா இருந்து போனது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் ஜியாலஜிஸ்ட் கிடையாது. ரோடு எவ்வளவு தூரத்துக்கு போகுது, ரோடு எவ்வளவு தெரியுது பாருங்க. எந்த ஊர்லயாவது தெரியுமா? அங்க வரைக்கும் போகுது. ஆப்போசிட் சைடு போறது அங்க எங்கேயோ போகுது. அப்பா, ஒரு கணவாய் வெளியே போறோம். எந்த கணவாயின்னு தெரியல. சான் பெர்னினோ ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ரூட் 66ல் இது ஒரு ஃபேமஸான ஒரு அட்ராக்ஷன். டிபிஸ், ஏகப்பட்ட டிபிஸ் இருக்கு. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? மெயின் ரோட்டில் நிற்கிறோம். அதனால் ஏகப்பட்ட வண்டி இங்கிட்டு போகுது. ரூட் 66ல் கிட்டத்தட்ட வந்துட்டோம். விங் வேம் மோட்டல்ன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு.
எல்லாம் டீப்பீஸாக தங்குற ஆள்கள். நிறையா பேர் வேடிக்கை பார்க்குறது கூட வந்துட்டு போவாங்களாம். பட் ஸ்டே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். லேக்கில் காலையில் எழுந்திரிச்சு அப்படி முன்னாடி வெயில் போட்டு மணி 9:30 இது. ஆனால் இதுதான் லேக் பீச்சஸ். இந்த யூஎஸில் எல்லா லேக்ஸ்லேயுமே பீச் இருக்கும். அதை பார்த்தோம்னா அப்படி மணல் அடித்து அப்படி வச்சுருப்பாங்க. நம்ம இடுப்பு உயரத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த மாதிரி குளிக்கிற மாதிரி இருக்கும். போய் குளிப்போம். தண்ணி சும்மா கண்ணாடியாக இருக்குது. எங்க கண்ணாடியா இருக்குங்க. இந்த சில்லு இல்லடா, வாமா இருக்கு. இது வந்து அங்க வரைக்கும் போலாம் போல, இல்லை எப்படின்னு தெரியல. சூப்பரா இருக்கு. செம்ம கிளியர் வாட்டர். லேக் பீச். ஆள் இல்லை. நேரத்தெல்லாம் ஒரு 200-300 ஆள் இருந்திருக்குங்க மத்தியானம் வெயில் அடிச்சப்ப. இப்போ வந்து ஒரு ஆளும் கிடையாது. சீனரி. இது வந்து ஒரு தீவு. ஆமாம், தீவு. அங்கே கொஞ்சம் அங்கே ஒரு பீச் இருக்கு. அங்கேயும் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி தெரியுது. போட் இருந்தால் தான் போக முடியும். அங்கே கொஞ்சம் ஆழம் கூட இருக்குமா தெரியலையே. எனக்கு இங்கே கழுத்து வரைக்கும் இந்த ஆமாம், எனக்கும் கழுத்து வரைக்கும் இருக்கு. போட் எதுவும் ஓடலை இன்னும். அந்த கயாக்கில் எல்லாம் போகிறாங்க. பேர் பேடு, ஸ்டாண்டிங் பேடு, லைஃப் கார்டு இங்கே நிறைய இருக்குது. பூத்து இருக்குது. ஆனால் லைஃப் கார்டு ஒருத்தர் இல்லை. அங்கே குளிக்கிறதுக்கு ஷவரு, குளித்ததுக்கப்புறம் இன்னொரு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு இருக்குது. நல்லா பெரிய பீச், பியூட்டிஃபுல் பீச். குளிச்சு முடிச்சாச்சு. போட் ஓடிக்கிட்டு இருக்காங்க. போட்டுகள் நிறையா ஓடிச்சு, 5-6. இப்போ ஒன்றையும் காணும். அதான் அங்கே எதிர் சைடில் இன்னொரு பீச் இருக்குது. இந்த தீவில் ஒரு பீச்சு. அதான் அப்பா ரெட்டு ஒயிட்டு நிறையா பட்டது ஓடிச்சு. ஆனால் அலை அதனால தான் அடிக்குது, போட்டு ஓடினதுனால. அதான் தூரத்தில் போகுது. பேடில் போட்டில் வேறு போனாங்க. ஓகே, கிளம்புவோம். குளிச்சாச்சு. குளிப்பு முடிஞ்சது. இன்றைய குளிப்பு. இப்போ வந்து எல்லைக்குள்ளே ட்ரைவ் பண்ணி போகிறோம். அதனால் ஆர்வியை கொண்டு வந்து, எல்லை ரொம்ப கூட்டமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ஆர்வியை கொண்டு வந்து 1.5 hours முன்னாடி ஒரு லேக் பெரின்ற ஒரு கேம்ப் கிரவுண்டில் நிறுத்தி வச்சுருக்கோம். கேம்ப் கிரவுண்ட் இப்போ நல்லா இருக்குது. நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு மட்டும்தான் ஆமாம், நல்ல வெயில் பொழக்குது. நாங்கள் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடம் பார்த்து வாங்கி வச்சு போட்டோம், செலக்ட் பண்ணோம். உள்ளே போய் பார்த்தோம், எது நிழலாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி இங்கே வந்து போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ சாப்பிட்டாச்சு. மத்தியானம் சாப்பிட்டு கிளம்புறோம். ஈவினிங்குள்ளே திருப்பி இங்கே வந்துடுவோம். முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஒரு நாளில் எல்லையில் போய் 66 எண்டை தொட்டுருவோம். 66 ஊருக்குள்ளே ஓடிட்டுருக்கு போல். அப்படியாப்பா இது? லாஸ் ஏஞ்சல்ஸில். கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 மைலில் ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது, ஃபேர் ஓக்ஸ் ஃபார்மசின்னு சொல்லி. அது வந்து 80 வருஷம் 90 வருஷமாக அங்கேயே இருக்குது போல். அந்த இடத்துல இருக்கான். ஆனால் நம்ம முக்கால்வாசி இப்போ மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணி 5:45 ஆயிடுச்சு. அது 5 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இல்லாட்டி அப்படி ரோட்டில் இருந்தே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சாண்டா மானிகா பியரை நோக்கி. இப்போ நின்றுட்டுருக்க அடுத்த ஸ்டாப் வந்து 66ல் உள்ள கொலராடோ ஸ்ட்ரீட் பிரிட்ஜ். இது வந்து 1913 கட்டியிருக்காங்க. 2 மலைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 40s வரைக்கும். புது ஃப்ரிட்ஜ் வந்து பின்னாடி இருக்குது. ஊருக்கு நடுவில் அழகாக கட்டியிருக்காங்க.
இங்க இருந்து நீ பாத்துனா உனக்கு டவர் பிரிட்ஜ் தெரியும். ஆமா. இங்க இருந்து நீ பாத்துனா டவர் பிரிட்ஜ் தெரியாது. மேலதான் போயிருக்கு ரூட் 66 ஆமா. மேல போயிருக்கு. ரூட் 66 இது மேலே தான் போயிருக்கு. இப்போ வந்து இதை நிறுத்திட்டாங்க. இது இன்னும் போறது பார்த்தா அந்த அவ்வளோ போய்கிட்டே ஆர்ச் மாடலில் அப்போ கட்டியிருக்காங்க போல். அதான் இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. ஆமாம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் போல். பிரிட்ஜ் பக்கத்துலேயே பாரு எவ்வளோ பேர் வீடு ஃபுல்லாக அடுத்தடுத்து வீடெல்லாம் வந்துருச்சு. வீடுமா இருக்கு. அங்கே ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலோ ஏதோ. ஆமாம், இங்கேயும் ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று, 2 வீடு. ஃபுல்லாக வரிசையாக வீடு தான். அதான் அது போக அங்கேயும் ஒரு பெரிய ஹோட்டலா என்னன்னு தெரியல. ஆமாம். அந்த பிரிட்ஜுக்கு மேலே அந்த காலத்து ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு அப்படியே இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அப்படி கிடக்கு யூஸ் பண்ணாமல். ஆனால் மெயின்டைன் அந்த விசிபிள் லுக்குக்காக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கா சிட்டி பார்க் ஆயிடுச்சு. ரூட் 66 முடிக்க போகிறோம். பியர் வந்துருச்சு, சாண்டா மானிகா பியர். இதோட 66 முடியுது. ஆமாம், போர்டு பக்கத்தில் போயிடுவோம். முதல்ல இப்போ பார்க்கிங் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வண்டியை நிறுத்திட்டு நிறுத்தி முடிப்போம். சாண்டா மானிகா பியர் வந்தாச்சு. இங்கே தான் காரை நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த ஒயிட் கார் அங்கேக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 66 முடிகிற இடத்த வந்தாச்சு. ஸ்பீட் லிமிட்டு 5 போட்டிருக்காங்க. அந்த காலத்து ரோடு இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த ஃப்ரிட்ஜ் வெளியே வந்து இங்கே இதோட முடியுது. எண்டுன்னு அந்த அந்த இடத்துல போட்டிருக்காங்க அந்த கடையில். ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டு இருக்கும், ட்ரையல் எண்டு கடை கூட இருக்கு. ஆமாம், மெமரபிலியர்ஸ் வாங்குறதுக்கு, ஏதாவது நம்ம இது வாங்குறதுக்கு, சோவனியர்ஸ் வாங்குறது. கடைசியாக 66ல் எண்ட் பண்ணுற இடத்துல ட்ரையல் எண்டுன்னு சொல்லி அந்த கடை வச்சுருக்காரு. இருக்கு. நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம குளிர். ஆமாம், ஆக்சுவலி வெயிலில் காஞ்சோம் ஒரு மணிக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி. ஒரு 100 மைல்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்னையா இது, இந்த ஊரில் குளிருது, வெயில் அடிக்குது. வெயில்லாம் சும்மா வெயில் கிடையாது, 110 டிகிரி இருந்தது. எது நம்மளும் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 மைல் ரூட் 66லேயே வந்திருக்கோம். ப்ளஸ் அந்த ரூட் 66 பிடிக்கிறதுக்கு ஒரு 1000 மைல், கிட்டத்தட்ட 3500 மைல் நம்ம ஓட்டியிருக்கோம் இந்த ஒரு சில வாரங்களில். ஆமாம், அதெல்லாம் 3 வீக்ஸாக ஓட்டியிருக்கோம் நினைக்கிறேன். 3 வீக்ஸாக. ஆமாம், 3000 மைல் 8 ஸ்டேட்டை தாண்டி வந்திருக்கோம். 8 ஸ்டேட்டு. இல்லினாய்ஸில் ஸ்டார்ட் பண்ணி, ஆமாம், இல்லினாய்ஸ், மிசோரி, கான்சாஸ், ஓக்லஹாமா, டெக்சாஸ், நியூ மெக்சிகோ, அரிசோனா, கலிஃபோர்னியா. ஓ, ட்ரையல் எண்ட் வந்துருச்சு. என்னப்பா இவ்வளோ கூட்டம்? ஓ, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா? சரி வாங்க, நானும் கீழே நிற்கிறேன், போய் எடுக்கலாம். இன்னும் நாங்கள் ஆக்சுவலாக இன்னொரு 2 வாரம். ஆமாம், இங்கே 2 வாரம் இருக்கும். 1 வீக், அடுத்த நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் டெக்சாஸ் போகிறோம். திருப்பி இடம் பார்த்தனால நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஒரு 1000 மைல் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் இருக்கு. ஓகே, ஹை ஃபை. இந்த ஊரில் எப்படிலாம் காசு கேட்குறாங்க பாருங்க.
காசு காசு கொடு காசு 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 கொடு காசு காசு கொடு. வீடு வேணுன்றதுக்கு டைரக்டா ஓப்பனா கேக்குறாங்க. வீடை பத்தி எந்த கூச்ச நச்சமே கிடையாது. அவங்க வாட்டுக்கு வீடுக்கு காசு கொடு. வீடுனா கஞ்சா. இங்க யூஎஸ் ஃபுல்லா கஞ்சா நிறைய ஸ்டேட்ல லீகல்னு. ஆமா, நீ வந்து போய் வாங்கிக்கலாம் கடையில போய். ஆனா அதுக்கு டாக்டரோட பெர்மிஷன் அதெல்லாம் வேண்டியதில்லை. ஆமா ஆமா, யாருனாலும் வாங்கிக்கலாம். பூரா சுத்தி மலை தான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சுத்தி இடத்துல சூரிய ஒளி சூரிய ஒளி. சூரிய ஒளி அங்க தெரியுது. ஃபுல்லா பீச்சு, சுத்தி மலை. ஆனா மேகம் ஃபுல்லா மறைச்சிருச்சு. ஸோ மலையே தெரில. பீச் அழகான பீச் தான், சாண்டா மானிகா பீச். சன்செட் பார்க்கலாம்னு நினைச்சா இங்க ஒன்னையும் காணும். மேகம் தான் இருக்கு. ஆமா, மேகம். ரைடெல்லாம் இருக்கு. ரைடெல்லாம் இங்கே ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்களுக்கு ரைடு இருக்கு. பியர்னாவே அங்கே வந்து இந்த ரைடெலாம் நிறையா வச்சுருப்பாங்க. கடைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம ஊர் பீச்சு தான். ஆமாம், நம்ம ஊர் பீச்சில் என்னென்ன இருக்குமோ பஜ்ஜி கடை, இது கடை இருக்கும். இங்கே வந்து ஐஸ்கிரீமு படம் வரைகிறது, டாட்டூ போடுறது, இந்த மாதிரி மியூசிக் பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க. ஆமாம், ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர். ஆமாம், இந்த கூட இருக்காரு, அவர் முடிச்சிட்டாரு பாட்டு பாடி பாட்டு பாடி முடிச்சிட்டாரு.